அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது விகித சமன் காண்க. அதாவது ஏ ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க, பி ஒரு வேல்யூ. ஏ என்பது 16, பி என்பது 36. மூன்றாவது விகிதம் காண்றதுனா சி ஈக்குவல் டு வாட்னு கேட்டுக்கிறாங்க. ஏ வேல்யூ 16, பி வேல்யூ 36, சி ஈக்குவல் டு வாட். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ, இது மூன்றாவது விகித சமன். ஓகேங்களா? இது போல் கொடுத்துட்டாங்கனாக்கா ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு பி இஸ் டு சி. இதுதான் ஃபார்முலா இதுக்கு. அதனால் ஏவோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 36. இங்கே 36 இஸ்டு சி. 16 இஸ்டு 36ன்றத 16/36ன்னு எழுதலாம். இங்கே 36 இஸ்டு சின்றத 36/cன்னு எழுதலாம். இங்கே டிவைடில் இருக்கிறது என்னன்னு சைடில் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சி ஈக்குவல் டு 36 இன்ட்டு இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 36 டிவைட் பை 16. இது 4ஆல் அடிச்சுன்னா 4 16, 4 36. இது 4ஆல் அடிச்சுனாக்கா 4 36. அப்போனா சியோட வேல்யூ 9 இன்ட்டு 9. சி ஈக்குவல் டு 9 81. சியோட வேல்யூ பார்த்தோன்னாக்கா இதுதான். மூன்றாவது விகித சமன்னா 81. அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது விகித சமன் காண்க. ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 9, சியோட வேல்யூ 12. ஒரு வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ, மூணாவது வேல்யூ கொடுத்துட்டாங்க. நான்காவது வேல்யூ டி ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க. இதில் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி. இது மூன்று விகித சமன் காண்றதுக்கு ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு பி இஸ் டு சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நான்காவது விகித சமன் காண்றதுக்கு ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏவோட வேல்யூ 4 இஸ்டு பியோட வேல்யூ 9 ஈக்குவல் டு சியோட வேல்யூ 12. 12 இஸ்டு டியோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க, டின்னு போட்டுங்க. 4/9, 4/9ன்றத 4/9. 12 இஸ்டு டின்றத 12/dன்னு எழுதிக்கலாம். இங்கே டிவைடில் இருக்கிறது என்னன்னு சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். டி ஈக்குவல் டு 12. இங்கே டிவைடில் இருக்கிறது என்னன்னு சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். பெருக்கல் இருக்கிறது இங்கே வந்து வகுத்தல் வந்துடும். 4 4ஆல் அடிச்சு 4 3 12. டி ஈக்குவல் டு 9 27. சராசரி விகித சமன் காண்க. 0.08 மற்றும் 0.18 ரெண்டு வேலையை கொடுத்துக்கிறாங்க. அதோட சராசரி விகித சமன் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.08, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.18. இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால நம்மளால் வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் 100ஆல் பெருக்கினாக்கா உங்களுக்கு இந்த 2 ஸ்தானம் தள்ளி அந்த புள்ளிலாம் டெசிமல் ஃப்ராக்ஷன்லாம் போயிடும். 0.08 இன்ட்டு 100 டிவைடட் பை 100. ஒரு வேல்யூயை ஒரே வேல்யூவால் பெருக்கிறப்போ பெருக்கி வகுத்தாக்கா அதோட மதிப்பு மாறாது. இப்போ அடிச்சு வர 100 அடித்தாக்கா அதோட வேல்யூ 0.08 தான், வேல்யூ மாறல. அதனால் நம்ம மேலே பெருக்கணும், கீழே வகுக்கணும். ஓகேங்களா? இது பெருக்கணுனாக்கா 8ன்னு வரும் டிவைடட் பை 100. அதே போல் இது 0.18ன்றத 2 ஸ்தானம் உள்ள புள்ளி இருக்குது, அதனால் 100ஆல் பெருக்குங்க டிவைடட் பை 100. இது ரெண்டு எதுக்கு போடுறோம்னாக்கா இதோட மதிப்பு மாறாமல் இருக்கிறது, நம்ம பெருக்கிறதுக்கும் வகுத்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் போடுறோம். 8/100 ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 8/100. பியோட வேல்யூ என்ன இருக்குது இன்ட்டு 18/100 ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 8 64 6 44 144 டிவைட் பை 100. 144ஓட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ட்டு 12. 100ஓட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 இன்ட்டு 10. இந்த ரூட்டோட வேல்யூன்றது 2 இருந்தால் 1 வெளியில் எடுத்துக்கலாம். 12 2 இருக்குது, அதனால் ஒரு 12 வெளியில் எடுத்துக்கலாம். 10 2 இருக்குது, அதனால் ஒரு 10 வெளியில் எடுத்துக்கலாம். அதனால் சராசரி விகித சமன் என்பது சி ஈக்குவல் டு 12/10. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு சராசரி விகித சமன் கேட்டாக்கா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும், எந்த வேலையை கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம்.
அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3:4 எனில் 4x + 5y ஈஸ்ட்டு 5x - 2y என்ன? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3:4. எக்ஸ் இஸ்ட்டு ஒய்ன்றத எக்ஸ் பை ஒய், 3:4ன்றத 3/4. இதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸோட வேல்யூ 3யும் ஒய்யோட வேல்யூ 4ம். இந்த எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல எக்ஸ்லையும் ஒய்யோட வேல்யூ ஒய்யிலும் போட்டு கேன்சல் பண்ணி எடுத்தாக்க அதான் ஆன்சர் நம்மளுக்கு. 4 × 3 + 5 × 4 ஈஸ்ட்டு 5 × 3 - 2 × 4. 4 3 12 கூட்டல் 4 5 20 ஈஸ்ட்டு 3 5 15 - 4 2 8 32 ஈஸ்ட்டு 7. இந்த 32:7ன்னு எழுதலாம், இல்லைனாக்கா 32/7ன்னு எழுதலாம். எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட வேல்யூ. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 32/7. அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு விகிதம் காண்க. 2:5, 3:9, 4 10:4ன்னு கொடுத்துறாங்க. அதாவது A:B, C:D, E:F. இதில் 1 2 3 4 5 6ன்னு போடுங்க. ஒற்றைப்படை எல்லாம் பெருக்கிக்கணும். 1 3 5. அதாவது A C E ஓட வேல்யூலாம் பெருக்கிக்கணும். இங்கே என்ன இருக்குது? 2. ஏவோட வேல்யூ 2 இருக்குது, சியோட வேல்யூ 3 இருக்குது, ஈயோட வேல்யூ 10 இருக்குது. ஈஸ்ட்டு இரட்டைப்படை எல்லாம் இப்போ பிரிக்கணும். 2 4 6ஓட வேல்யூ, அதாவது B D F ஓட வேல்யூ. பியோட வேல்யூ 5 இருக்குது, 5 × டியோட வேல்யூ 9 இருக்குது, 9 × F ஓட வேல்யூ 4 இருக்குது. இது 2 × 3 × 10 / 5 × 9 × 4ன்னு போடலாம். 2 அடிச்சாங்க 2 4. இது 2 10, 5 5 கேன்சல். இங்கே 1 3 3 3 3 9. அப்போனா 1/3 இதோட வேல்யூ. என்ன கூட்டு விகிதம்னு பார்த்தோன்னாக்கா 1:3. அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A:B:C வேல்யூ 2:3:4 எனில் A/B B/C C/A என்ன? A:B:C வேல்யூ கொடுத்துருங்க. A:B நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு? A/B இருக்கா, அதனால A:B எடுத்துப்போம். இங்கே 2:3. இதுலேருந்து A/B கண்டுபிடிச்சிக்கலாம். 2/3. அதே போல் B:C எடுத்துங்க. 3:4. இதுலேருந்து B/C எடுத்துக்கலாம். 3/4. C:A எடுத்துங்க. சியோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ 2. இதுலேருந்து C/A வேணாக்கா 4/2. இங்கே என்ன கொடுத்துறாங்க? A:B. A:B வேல்யூ என்ன இருக்குது? 2:3. B:C வேல்யூ 3/4. C:A வேல்யூ 4/2. எப்பவுமே விகிதமற்ற விகிதாச்சாரத்தில் கீழே இருந்தாக்கா அந்த கீழோட பகுதியோட வேல்யூ மொத்தத்தை கேன்சல் பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு 3 4 2. இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 4 1 2 2. அப்போனா இது எதுவுமே பண்ண முடியாது. 3 1 3 3 2 1. எல்சிஎம்ன்றது 1 வரைக்கும், கடைசி 1 வரைக்கும் வரணும். அது வரைக்கும் வகுத்துன்னு இருக்கணும். ஓகேங்களா? இதோட எல்சிஎம்னு பார்த்தோன்னாக்கா 2 × 3 × 2 6 2 12 மொத்தம். இங்கே போடுங்க. 2 × 12/3 ஈஸ்ட்டு எல்லாத்துக்கூடையும் 12 பெருக்குங்க. 3/4 × 12 4/2 × 12.
6 2 12, 4 3 12, 4 3 12, 4 2 8 ஈஸ்ட்டு 3 3 9 ஈஸ்ட்டு 6 நாங் 24. இதுதான் A/B ஈஸ்ட்டு C/A ஈஸ்ட்டு B/C ஈஸ்ட்டு C/A ஓட வேல்யூ 8:9:24. அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A/B ஓட வேல்யூ 2:3, B/C ஓட வேல்யூ 4:5, C/D ஓட வேல்யூ 6:7 எனில் A/B/C/D என்ன? A/B/C/D ஓட வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. A/B, ஏக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு, 2. B ஓட வேல்யூ 3. இங்க B/C கொடுத்துறோம். B ஓட வேல்யூ 4, C ஓட வேல்யூ 5. இங்க C/D கொடுத்துறாங்க. C ஓட வேல்யூ 6, D ஓட வேல்யூ 7 எனில் A/B/C/D ஓட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இங்க இந்த இடமும் இந்த இடம் கேப் இருக்கு, அதனால இங்கிருந்து 3 போட்டுங்க. இந்த இடம் பார்த்தா கேப் இருக்கு, ஆனால் இந்த வேல்யூ போட்டுங்க. இந்த வேல்யூ போடக்கூடாது, இந்த வேல்யூ தான், சைடு வேல்யூ தான் போடணும். ஓகேங்களா? இந்த இடம் முன்னாடி காலியாக இருக்கு, அதனால 4. இங்கே 6 6. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 6 நாங் 24, 48 ஈஸ்ட்டு 6 நாங் 24, 72 ஈஸ்ட்டு 6 5 30, 30 × 90, 30 × 3 × 90, 35, 35 × 3 105. இது மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ. இது நம்மளால எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் வகுப்போம். வகுத்தனாக்கா 1 3 3, 6 3 18, 2 3 6, மிச்சம் 12, 4 3 12, 3 3 9, 3 3 9, மீதி 1 இருக்கும் 15, 5 3 15. இது மேலே இதை வகுக்க முடியாது, அதனால A/B/C/D ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 16:24:30:30:35. இதுதான் A/B/C/D ஓட வேல்யூ. Thank you for watching.